அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆசிரியர் பணியில் தொடர பதவி உயர்வு பெற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற டெட் தேர்வில் தகுதி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். ஆசிரியர் பணியில் தொடர்வதற்காகவும் பதவி உயர்வு பெறுவதற்கான டெட் தேர்வு என்பது கட்டாயம் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறது. இந்த தேர்வுக்கு எதிராக அதில் 2011ஆம் ஆண்டிற்கு முன்பாக பணியில் இருந்தவர்களுக்கு இந்த டெட் தேர்வு என்பது அவசியம் இல்லை என்ற ஒரு பல்வேறு மாநில அரசுகள் உத்தரவை பிறப்பித்திருக்கும் நிலையில் அதனை ஒரு பதவி உயர்வு பெறுவதற்கு ஒரு அடிப்படையாக கருதக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சார்ந்த ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பாக பல்வேறு மனுக்கள் என்பது தொடரப்பட்டது. தமிழ்நாடு தொடர்ந்த அந்த மனுவின் மீதான ஒரு உத்தரவை இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கியிருக்கிறது. ஆசிரியர்கள் பணியில் தொடர்வதற்கு அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இருப்பினும் பல்வேறு சூழல்களை கருத்தில் கொண்டு ஓய்வு பெறும் வயதை அடைய 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்ற ஒரு உத்தரவையும் இன்றைய தீர்ப்பில் அவர்கள் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிறுபான்மை நிறுவனங்களில் டெட் தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா, அது அவர்களின் தகுதி உரிமைகளை பாதிக்குமா என்ற ஒரு கேள்விகளையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். அந்த கேள்விகள் தொடர்பான விசாரணையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமைக்கும் கூடுதல் நீதிபதிகள் அமர்வு என்பது விசாரிக்கும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உத்தரவாக இன்றைய தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. அதன் அடிப்படையில் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் தொடர்ந்த வழக்குகள் என்பது கூடுதல் விசாரணைக்காக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.